இந்த மாதிரி என் ட்ராக் பேண்டை எங்க வச்சாங்கன்னே தெரியல. என்கிட்ட இன்னொரு பேண்ட் வேற இல்லையே. சுவானா போனது பெரிய பிரச்சனையா போச்சு. போன் பண்ணி கேட்டா ஏதோ பெரிய லெக்சர் எடுப்பா. இந்த டைமுக்கு யாரு? ஓ, இந்த பிஜனானி தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேற வேலையே இல்ல. வர இருங்க. அபிஷேக், என்னாச்சு? என்ன அபிஷேக், உங்களை தான் யாரை தேடிட்டு இருக்கீங்க? ஹலோ, வெயிட். I said wait. இது ஏன் வீடு? அத மறந்துட்டீங்களா? Don't you have manners? சோனாவோட ஹஸ்பண்ட் பாக்குறேன், இல்லனா ஒண்ணு. எங்க அவ? யாரு? அதான் இப்ப அவளோட ஹஸ்பண்டா இல்லனா என்னென்ன பண்ணுவேன்னு எகிரினியே. சோனா, மை சோனா. சோனா, சோனா, சோனா. அபிஷேக், சோனா இங்க இல்ல. இது பாரு ஷான், இப்ப நான் சண்டை போடுற மூட்ல சுத்தமா இல்ல. அவ இங்க தான் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே எனக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் அவ இந்த பெட்ரூம்ல தான் இருக்கா, நிச்சயமா சொல்லுவேன். சண்டை போடுற மூட்ல இப்ப நானும் இல்ல, தெரிஞ்சுக்கோ. சோனா இங்க இல்லன்னு சொன்னா உனக்கு புரியாது. அது இல்லாம அவ எங்க வரப்போறா? அவ உன் வீட்ல தான் இருப்பா. இல்லையே, அவ தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாளே. வாட்? எஸ். அதுக்கு காரணம் நீ. நானா? உனக்கு என்ன பைத்தியமா அபிஷேக்? நீ தானே எனக்கு போன் பண்ணி சொன்ன சோனா உன் கூட தான் இருக்கான்னு. அதோட சோனா உன்னால வெளியே போறதா நீ தானே என்கிட்ட சொன்ன. அதனாலதான் அவ வீட்டை விட்டு ஓடிட்டா. ஏன்னா உன்னை விட்டு பிரியறது அவளால தாங்கிக்க முடியல. அபிஷேக், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஏன்? உண்மைய சொன்னா குத்துதா உனக்கு? அப்படிதான் குத்தும், எல்லாருக்குமே குத்தும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? உன்னை சந்திச்சதுல இருந்து சோனா என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கா. அவளுக்கு என் கூட இருக்கவே விருப்பம் இல்லை. ஆனா ஏன் சோனாவை என்கிட்ட இருந்து பறிக்க நினைச்ச, அவ்வளவுதான். I love her, இஷான். I really love her. அவ என் மனைவி. இஷான், நீயும் கல்யாணமானவன் தானே? உன்னோட மனைவி சுகானா ரொம்பவே நல்லவ. சோனா இல்லாம என்னோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடு இஷான். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு இஷான். உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் சோனாவை எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. தயவு செஞ்சு எனக்கு சொல்லு இஷான், ப்ளீஸ். அபிஷேக், ரிலாக்ஸ். சோனா இங்க வரவே இல்ல. உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா நீ வீட்ல இருக்கிற எல்லா இடமும் செக் பண்ணி பாரு. போ. ஓகே, உன் வார்த்தையை நான் நம்புறேன். சோனா இங்க இல்லதான். அப்படின்னா வேற எங்க அவளை ஒளிச்சு வச்சிருக்க? நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன்ல, சோனா இங்க கிடையாது. இங்க பாரு இஷான், சோனா என்னோட மனைவி. அவ இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. இஷான், என்னோட சோனாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். மரியாதை கட்டுறோம். குரலை உயர்த்தி பேசினா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும்.